அனைவருக்கும் வணக்கம். இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நினச்சி நம்ம செய்ய வேண்டிய இந்த முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறையால் நம்மளோட கடன்கள் விரைவிலே தீரும். திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் அப்படிங்கிற பாக்கியம் விரைவில் கிடைக்கும். என்னால் வீடு கட்ட முடியல, நான் விரைவில் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூடிய விரைவிலேயே அந்த வீடு கட்டும் யோகம் கண்டிப்பாக சேரும். அதே போல் ஒரு மனை வாங்க வேண்டும் அப்படி நீண்ட நாளாக காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த நாளில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபடுறதுனால விரைவில் அந்த வீடு வாங்கும் மண் வாங்கும் யோகம் விரைவிலேயே கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட குழந்தை படிப்பில் ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த புள்ள நல்லா படிக்கணும், நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு வரணும், அப்புறம் வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு வேலையாக கிடைக்கணும், அரசாங்க வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அந்த வேலை கிடைக்கணும், எனக்கு சம்பளம் குறைவான வேலையில் நான் இருக்கேன், அதுக்கு சம்பளம் நிறைய உள்ள வேலை எனக்கு சேரணும், நான் ரொம்ப கடனில் இருக்கேன், ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அந்த கடன்லேருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கோரிக்கையும், அதாவது உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் நீங்கள் வைக்க நினைக்கிறீங்களோ, உங்களோட கஷ்டம் என்னவோ அதை இந்த முக்கியமான நாளில், இந்த முருகர் அவதரித்த அந்த முக்கியமான நாளில் இந்த முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள், அதாவது முக்கியமான கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை, உங்களுக்கு வேண்டிய அந்த முக்கியமான கோரிக்கைகளை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது, விசாகம் நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மே 29, அதாவது வெள்ளிக்கிழமை பகல் 12:31 அந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுதுங்க. அந்த பௌர்ணமி திதி அன்றைக்கி பௌர்ணமியும் வரும். அந்த பௌர்ணமி திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே 30 பகல் 12:55 தான் அந்த பௌர்ணமி திதி வருது. ஆனால் விசாக நட்சத்திரங்கிறது உங்களுக்கு முத நாளே வந்துடுது. விசாக நட்சத்திரம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மே 30, அதாவது மே 30, ஏன்னா முத நாளே வந்துடுறதுனால மே 30 2:18 தான் விசாக நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகல் 12:31 தொடங்கி சனிக்கிழமை அன்னைக்கு மே 30 2:18 பகல் 2:18 வரைக்கும் இருக்குது. இந்த விசாக நட்சத்திர நேரத்தில் நான் வழிபாடு செய்யணும், முருகப்பெருமானை நான் தரிசிக்கணும், வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த 2:18 மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட வேண்டுதல்கள் பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சுடுங்க. இல்லை எனக்கு முடியலை, நான் சாயந்தரம் தானே, பரவாயில்லைங்க, அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. அன்னைக்கு நீங்கள் இரவு முழுவதுமே நீங்கள் உங்களோட பூஜை புனஸ்காரங்கள், அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேக எல்லாமே செய்யலாங்க. அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வைகாசி விசாகத்தன்று சனிக்கிழமையே இருக்கிறதுனால விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தார். அப்புறம் பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையாக இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்னாள். அதே போல் ஈஸ்வரனை வழிபடுறதுக்கு சனீஸ்வரனுக்கும் சனிக்கிழமை தான், அதனால் ஈஸ்வரனை வழிபடுறதுக்கும் மிகச்சிறந்த நல்ல ஒரு நாள்லே நம்ம சொல்லலாம். இந்த நாளில் நம்ம முக்கியமான இந்த மலர்கள் வேர்களை வச்சு நம்ம செய்கிற வழிபாடு நமக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தும்பைப்பூ மற்றும் தும்பை வேர் தாங்க. இந்த தும்பைப்பூ அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிக உகந்த மலர். இது பார்த்திங்கன்னா அமைதி மற்றும் ஆன்மீக ஆற்றலின் ஒரு குறியீடாக தான் இந்த தும்பைப்பூ விளங்குதுங்க. ஈசனின் திருமுடியில், அதாவது தும்பை மலர் சிவபெருமானின் தலைமுடியை அலங்கரிக்கும் பெருமை பெற்றதுங்க. சிவனோட எளிமை மற்றும் கருணையை இந்த மலர் பிரதிபலிக்குது. அதே போல் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய மலராக இந்த தும்பை மலர் கருதப்படுது. தும்பை பூவை கொண்டு நம்ம சிவபெருமானை வழிபடுறதால சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி மன அமைதியும் தெளிவும் உண்டாகும். அதுவும் இந்த தும்பு பூவோட வெண்மை நிறம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தூய்மையையும் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. இந்த தும்பப்பூ இலைகள் பார்த்திங்கனாக்கா உடலில் மனதில் உள்ள வாத பித்த கப தோஷங்களை சமநிலைப்படுத்துவதாக ஆன்மீகம் மற்றும் சித்த மருத்துவத்தில் கூறப்படுதுங்க. இந்த தும்பப்பூ இலை வேர் எல்லாமே மிகச்சிறந்த ஆன்மீகத்துக்கும் பயன்படுது, அதே போல் மருத்துவத்துக்கும் இது பயன்படுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தும்பை வேரை நம்ம பயன்படுத்துறதுனால மனசாட்சியை தூய்மைப்படுத்தி ஆன்மீக சிந்தனையை மேம்படுத்துகிறது. இந்த தும்பப்பூவுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு, இந்த வேருக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தும்பை அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருக்கா. சிவபெருமானோட பக்தை அவ. அந்த
ஈசனை குறித்து எப்பொழுதும் தவம் செஞ்சுட்டே இருப்பாளாம். அவளது தவத்தை மெச்சிய ஈசன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எல்லோரும் ஈசனின் திருவடி நிழல் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஈசனை நேரில் தரிசித்ததால் ஏற்பட்ட பதற்றத்தில், ஐயனே, எனது திருமுடியின் மீது உனது திருவடி இருக்க வேண்டும், அதாவது எனது திருமுடியின் மீது உனது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதில், உனது திருமுடியின் மீது எனது திருவடிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாலாம் இந்த தும்பை. ஈசனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிய, அப்போது தான் ஈசனிடம் தான் கேட்ட வரம் தவறாகிவிட்டது அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருக்கு. கடவுளே தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தில் தவறாக கேட்டுவிட்டேன், என்னை மன்னித்தருளுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கா. இருந்தாலும் கருணை கடலான ஈசன் தும்பையை உனது பக்தியின் பெருமையை விவரிக்க முடியாது, நீ அடுத்த ஜென்மத்தில் பூவாக பிறந்து எனது திருமுடியை அலங்கரிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிந்திருக்காரு. அதே போல் அன்று முதல் 5 விரல்களை போன்ற இதழ்களை கொண்ட தும்பைப்பூ இறைவனுக்கு மிகவும் பிரியமானதாகிவிட்டது. இந்த தும்பப்பூ எங்கே கிடைச்சாலும், அதாவது சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஈசனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பூ. அந்த முக்கியமான பூவோட வேரில் தான் இன்றைக்கி இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இதை செய்யறதுனால பார்த்திங்கனாக்கா ஈசனோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் அம்பிகையோட அருளும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு சனிக்கிழமைனால விஷ்ணு பகவானோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. என்ன, ஒரு வேரில் நம்ம செய்கிற பரிகாரம் நமக்கு நிறைய பணத்தை அள்ளி கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அந்த வேர் நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்காதுங்க. நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் அது நமக்கு சேமிப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் ஏதாவது அனாவசிய செலவுகளில் கொண்டு நம்ம விடும். வருமானம் குறைவாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்காது. இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யும் பொழுது, நம்மளுடைய உழைப்பை போட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு லாபங்களும் நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றங்களும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பும் நமக்கு சேரும். அதனால தான் இந்த முக்கியமான இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்ய போகிறோம். இந்த தும்பை இலை, அந்த தும்பை இலையோட வேரை எடுத்துக்கோங்க. அதாவது இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் நாளே இந்த வேரை நாள் இல்லை, அதற்கு நாள் கூட இந்த வேரை நீங்கள் வெட்டி எடுத்து நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நிழலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அதை மஞ்சள் தண்ணியில் அலசி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இந்த வைகாசி விசாகத்தன்று அதில் கொஞ்சம் மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 5 ரூபாய் காயின், 2 ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சிடுங்க. அதாவது அந்த தும்பை வேர் அதை மஞ்சளில் நம்ம ஏற்கனவே நம்ம மஞ்சள் தண்ணியில் நினச்சிடணும். அந்த மஞ்சள் தண்ணியில் நினச்சி நாளே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தடவி அதை எடுத்து வச்சிடுங்க. அந்த வேரில் மஞ்சள் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 5 ரூபாய் காயின், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரங்க. இதை முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் அனைத்து கடவுள்களையும், அதாவது அன்னைக்கு எல்லா கடவுளுக்கும் சக்தி அதிகம் இந்த வைகாசி விசாகத்தன்று. அதனால் சிவனுக்கு மிக முக்கியமான இந்த தும்பைப்பூ, அதை வேரில் தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறதுனால நீங்கள் அன்னைக்கு வழிபாடு செய்கிறது எல்லா கடவுளோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிறைய பணம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வைங்க. ஒரு பேப்பரில் நம்ம சொன்னபடி அந்த தும்பப்பூவோட வேர் அதை கொஞ்சம் மஞ்சளில் நனைச்சி மஞ்சள் பூசி வச்சுக்கோங்க. அதோட 5 ரூபாய் காயின், 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இதை அப்படியே பூஜை அறையில் வச்சு உங்களோட வழிபாடை செய்யுங்க. வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு அதை மடித்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களோட பணம் வச்சு எடுக்கிற அந்த பீரோவில் வச்சுடுங்க. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே இருக்கட்டும், இது ஒன்றுமே ஆகாதுங்க, அப்படியே இருக்கட்டும். அடுத்த வைகாசி விசாகம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி, வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் உண்டியல் எடுத்து போட்டுட்டு அந்த மற்ற பொருள்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுறலாங்க. முருகப்பெருமானோட அருளாலும் அந்த சிவபெருமானோட அருளாலும் அம்பிகையோட அருளாலும் அன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால விஷ்ணு பகவானோட அருளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் பணம் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு, அதுவும் இந்த முக்கியமான நாளில் இந்த செய்கிற தாந்திரிக வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.